அருணாச்சலத்திற்கு பிறகு ரஜினியும் சுந்தர் சியும் சேர்றாங்கங்கிறது செய்தி. ரஜினியினுடைய இயக்குனர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்பி முத்துராமன், பஞ்சு அருணாச்சலம். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து பி. வாசு, கே.எஸ். ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா இந்த மாரி அவருடைய காம்பினேஷன் வந்து எல்லா இயக்குனர்களுடையும் ஒரு கெமிஸ்ட்ரி ஜெல் வந்து ரஜினி வந்து மெயின்டெயின் பண்ணுவார். அது வச்சிருப்பாரு அவர். தயாரிப்பு நிறுவனங்களோடையும் சரி, என்ன சொல்லப்போனா இயக்குனர்களுடையும். ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் பிடிச்சிச்சுன்னா, தொடர்ந்து அவங்களுடைய பண்ணக்கூடிய தன்மை வந்து அவர்ட்ட இருக்கும். ஏன் ராஜசேகர், ரஜினி காம்பினேஷன் கூட நல்லாருக்கும். சுந்தர் சி, ரஜினி காம்பினேஷன பத்தி நம்ம அதிகம் பேசுறது. ஏன்னா ஒரே ஒரு படம் தான் இருக்கு. அருணாச்சலம் மட்டும் தான். அதற்கு பிறகு ரஜினிகாந்தும் சுந்தர் சியும் சேரல. இப்ப கே.எஸ். ரவிக்குமாரோட ஒரு 2, 3 படம், சுரேஷ் கிருஷ்ணாவோட 2, 3 படம்னு அவர் பண்ண மாரி, சுந்தர் சியோட அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. அவர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் கே.எஸ். ரவிக்குமார்ட்டயே போயிட்டார். அருணாச்சலத்துக்கு அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் மாரியே போயிட்டார். இருந்தாலுமே சுந்தர் சி, ரஜினி காம்போங்கிறது ஒரு சூப்பர் ஜனரஞ்சக காம்போ.